எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ஃப்ரூட் கேக் பண்ண போகிறேன். நான் முட்டை ஒன்றும் ஆட் பண்ணாமல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஆரஞ்சு ஜூஸ்குள்ளே ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே எடுத்திருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர் அப்படியே மூடி வைக்க போகிறேன். இப்போது 4 ஹவர் ஆயிடுச்சு. ஆரஞ்சு ஜூஸு நல்லா அப்சார்ப் ஆகிருக்கு. இப்போ நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணாமல் நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கேக் பேட்டர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப்பு பால், 1/4 கப்பு பட்டர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பட்டை பவுடர், ஏலக்காய் பவுடர், லவங்க பவுடர் எல்லாமே 1/4 டீஸ்பூனோட கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது லம்ப் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ட்ரை ஃப்ரூட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஊற வச்சுருந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணலை, கொஞ்சமாக எடுத்துகிட்டேன் ஏன்னா அதிகமாக இருந்தது. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஏற்கனவே ஒரு கேக் டின்னில் பட்டர் ஷீட் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கேக் டின் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்டு இல்லை 50 மினிட்டு பேக் பண்ணிக்கலாம். இப்போது கேக்கு நல்லா பேக் ஆகிட்டு வரும்போது இந்த மாதிரி முந்திரி வச்சுக்கிறேன். இல்லைன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வச்சா உள்ளே போயிடும். இப்போது 45 மினிட் ஆயிடுச்சு. நம்ம கேக்கு ரெடி ஆகிருக்கு. ஒரு டூத் பிக் வச்சு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி பிடிக்கலைன்னா நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. கூல் பண்ணிவிட்டு நான் கேக்கை வெளியே எடுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஃப்ரூட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.